வணக்கம் சகோதரர்களே, நண்பர்களே, தம்பிமார்களே, உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். நம்ம சேனல் ஸ்கைஃபை வழக்கமா நான் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இன்னைக்கும் குரோஷியா அடுத்த ஜாப். இது பேக்கிங் மிஷின் பத்தி. பேக்கிங் மிஷின் வேலை செய்யக்கூடிய மெஷின் ஆபரேட்டர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். குரோஷியா ஷெங்கன்ல 2 வருஷம் ஆக போகுது, இணைஞ்சி 1.5 வருஷம் தாண்டிட்டு. ஸோ இப்போ அதுக்கு பிறகு ஒரு பயங்கர டிமாண்ட். அந்த நாட்டுக்கு விசாவே கிடைக்காது. சில கிடைச்சாலும் ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஓப்பன் ஒர்க் பெர்மிட், அதாவது அங்கே போய் எடுத்து கொடுக்குறவங்க எடுத்துட்டு நீ எங்கேயுமே வேலை பார்த்துங்கன்னுடுவாங்க. இவங்க அங்கே போன பிறகு அங்கே உள்ளவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் நாங்கள் வந்தோம், இங்கே வேலை இல்லை, அவங்க வெளியே வேலை பார்க்க சொல்லிட்டாங்க, நான் ஃப்ரான்ஸ் போகிறேன், அங்கே போகிறேன் நான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், டிஆர்சி இருந்தால் கூட அங்கெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது, முதல்ல கொஞ்ச நாள் அங்கே வேலையை பாருங்க குரோஷியாக்குள்ளே. இல்லை சார் சம்பளம் கம்மியாக இருக்குங்க. ஓகே, ஏன்னா அது இப்போ தான் ஷெங்கன்ல சேர்ந்தது. அதனால ஷெங்கன் நாட்டில் உள்ள எல்லா கம்பெனிக்காரங்களும் குரோஷியாக்குள்ள இப்போ பிரான்ச்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நாடு டெவலப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்பளம் கம்பேர்ட் அது மற்ற நாட்டை விட இங்கே குறவு தான். இங்கே 500, 600, 700 தான் பேசிக் லேபர் மார்க்கு கிடைக்குது. ஸ்கில்டுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். பட் என்னன்னா பெர்மிட் ஈஸியாக கிடைக்கி, அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, விசா ரிஜெக்ட் ஆகாம விசா ஓரளவுக்கு அடிச்சு வருது. விசா ரிஜெக்ட் ஆகுதுன்னா சப்மிஷன் பண்ணும் பொழுது நிறைய டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறத ஒரிஜினல் வைக்கணும். ஏன்னா அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அவன் அந்த தொழிலில் இருக்கிறவன் பார்த்தவொடனே தெரியும் அவளும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கான். ஆனால் கோபத்தில் துற விட்டுருவான். ரிஜெக்ட் நம்ம அவனை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை ஒரிஜினலாக ப்ராப்பராக வச்சிருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படிதான் நிறைய பேர் வைக்கணும். விவரமாக வைக்கணும். பொய் சொன்னால் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்மிஷனை சொல்கிறேன். ஓகே, ஏன்னா காசு கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பெர்மிட் வந்தாச்சு, எல்லாம் சரி, எல்லாம் இருக்கு. விசா அடிச்சு எடுக்கிறதுல தான் சாமர்த்தியம். பட் அப்போ நம்ம என்ன செய்யணும், கவுன்சிலேட்டை ஏமாற்ற முடியாது இல்லைங்களா. அவன் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டாக்குமெண்ட் கண்ணாலே டக்குன்னு பொருட்டும் போது தூக்கி தூர விடுறான், இது ஃபேக்கு வச்சிருக்க அவ்வளோ. புரியுங்களா? சில சரியாத ஏஜென்ட்டுகள் எந்தையாவது ஒரு சீலை போட்டு எடுத்து அப்படியே செராக்ட் வச்சு ஏற்றிடுறாங்க ஸ்கேன் பண்ணி. அது அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் வச்சிருந்தா, ஆனால் அது ஜெனுவன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு வேலை பார்த்தது ஒரு இடத்துல தான் ஒன்று தான் வச்சிருக்காரு, கரெக்டு தான், சரி விசா கொடுத்துரு அப்படிங்கிற டிசிஷன் மேக்கராக இருப்பான். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, குரோஷியா பொறுத்த வரைக்கும் சப்மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நாட்டுக்கும் அப்படிதான். ஸோ குரோஷியா ஷெங்கன் கண்ட்ரி வந்ததுனால ஷெங்கன்ல என்னென்ன ஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ அதே இங்கேயும் பண்றாங்க. அப்பாயின்மெண்ட்டே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆனாலும் கிடைக்குது, செய்ய வேண்டியவங்க செய்யறாங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. பேக்டோர் ஒர்க்குன்னு பேர் அதுக்கு. புரியுதுங்களா? அவங்க டிக்கெட்ல இருந்து வேலை முடிச்சு வெளியே எடுக்கிற வரைக்கும் அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. அது பெரிய அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, அதுலதான் அவங்களுக்கு லாபம். அப்படி இருக்கு. பட் நாங்களும் அப்படித்தான், உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும் செஞ்சு கொடுத்துருங்க, டிக்கெட்டை நீங்களே போட்டுருங்க, பண்ணி கொடுத்துருங்கன்னா அப்பதான் செய்வாங்க. இல்லைன்னா வெறும் அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதில் அவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்காது. ஸோ குரோஷியாவுக்கு போறவங்க அப்ளை தாராளம் பண்ணுங்க. பேக்கிங் மெஷின் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்சுவலி இதுக்கு வீடியோ வந்துருது, இது அப்லோட் ஆக மாட்டேங்குது அந்த வீடியோஸ். இல்லைன்னா நான் உங்களுக்கு வீடியோ வேணா நான் பிறத்துறேன். மெஷின்ஸ்னா கம்ப்ளீட்டா நம்ம கூட நின்னாலே போதும். இதுல டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்க லைனை ரன் பண்ணி விட்டு கூட பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம டச்சிங்ல இருந்தாலே போதும். இல்லைன்னா அந்த ரா மெட்டீரியல் எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் போதும். இல்லை நல்ல ஐடியா உள்ளவங்களும் வருவாங்க. இப்போ ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் ஈஸியா பிக்கப் பண்ணுவாங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் எப்படியும் கண்டிப்பா எலக்ட்ரிக்கை வச்சு தான் ஓடும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லயா ஓடும். அந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும், ஈஸியா ஆப்ரேட் பண்ணுவாங்க. கொண்டு விட்டா 3 வாரம் இதுல ட்ரைனிங்லேயே விட்டுடுவாங்க. சம்பளம் உண்டு. இந்த மெஷின் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி நிற்பாங்க. ஸோ அதை அப்படியே டியூட்டி கண்டினியூ பண்ணும்பொழுது செகண்ட் ஷிஃப்ட்ல ஆப்ரேட்டரா வருவாங்க. அப்படிதான் எனக்கு விளக்கி சொன்னாங்க பேக்கிங். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் விவரம் உள்ளவங்க, சரி நானும் கத்துக்கோ, என்னால முடியும், நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன், மெஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் உள்ளதுதான், நம்ம அங்கே டச் பண்ணிக்கிட்டு அப்படி அந்த டியூட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ உயிராபத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை அங்கே போய்க்கலாமே. இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரியில் போனால் இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் வச்சிருக்கவங்க நிறையா, எவ்வளோ ஆட்கள் வேலை பார்ப்பாங்க, எத்தனை ஷிஃப்ட் ஓடும் இல்லையா, அதில் நாம போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ டெக்னிக்கலி குவாலிஃபைடு மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இதில் வாங்க. சம்பளம் கண்டிப்பாக கூட இருக்கு. அவங்க 840 சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் கிராஸ் சேலரி 2024 இஸ் 840 யூரோ மினிமம் கிராஸ். அப்போ ஒவ்வொரு டைம் சேர்த்து ஒரு 1000 வச்சா கூட 90,000 சேலரி. அகாமடேஷன் இருக்கும். அது ஃபுட்டு இங்கே உள்ள ஃபுட்டு கேன்டீன் வச்சிருப்பாங்க எல்லாமே. அவங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் எடுத்தனாலே போதும், நமக்கு லஞ்சு ஃபுல்லாகிடும். ஸோ ஒன் டைம் மீல் இருக்கும், இவ்வளோதான்.
இது வந்து ஹோம் டேக் பே. ஓகே, போக ஒரு வருஷம் இப்படி ஓட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நிச்சயமா அது 1,500 ரூபாய் சேலரிக்கு ஏறிடலாம். அதனா இந்த மிஷினை பற்றி தரவா தெரிஞ்சா இதே மாதிரி காம்படிட்டர்ஸ் வேற ஃபேக்டரிஸ்க்கு ஈஸியாக மாறி போயிடலாம் டிஆர்சி இருக்கனால. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் முன்னேறதுக்கு ஒரு வழி தான். நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் தான். ஓகே, இதெல்லாம் அவங்க கொடுத்தது, நாங்கள் உண்டாக்குனது இல்லை, அவங்களே அனுப்புறது. அங்கே உள்ள பேசிக் சேலரி இப்படி இருக்குது. இனி உங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க சூஸ் பண்ணிட்டு இதுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த கேண்டிடேட் வருவாங்களா அப்படின்னா அதுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கி கொடுப்பேன். நம்ம பார்ட்டி கம்பெனிக்கிட்ட டாக்குமெண்ட்ஸை கொண்டு கொடுத்து சரி பண்ணுவார், பண்ணி பேப்பர் வரும். அப்புறம் நம்ம பிசிசிலாம் போட்டு எடுத்து விஎஃப்எஸ் சப்மிஷன் எடுத்து பண்ணலாம். இதில் என்னன்னா இப்போ நாங்கள் தான் பண்ணணும்ல, சிலவங்க வந்து விஎஃப்எஸ் அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் சார், நானே அப்பாயின் பண்ணுறேன், நானே டிக்கெட் எடுப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும்னா அவங்க பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை கழிச்சு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ எங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ. சிலவங்க நீங்கள் முடிஞ்சு இப்போ ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வரும் பொழுது லேட் ஆகிடக்கூடாது. அதை நீங்கள் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு நீங்களே பண்ணீங்க நான் தரோம், இல்லை நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் பெர்மிட் மட்டும் எடுக்கக்குள்ள காசு கொடுத்துருங்க, அவங்க எப்போ வேணாலும் விசாரிச்சு போகலாம். ஏன்னா இப்போல்லாம் போலந்து பொறுத்த வரைக்கும் நடக்குன்னு சொல்ல முடியாது, அப்பாயின்மெண்ட் 8 மாதம்லாம் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மிட் எல்லாம் எடுத்து நான் தந்துடுறேன், ஒரிஜினலாக படி, நீ யாட்டு அப்பாயின்மெண்ட் எடு, என்னைக்கு எடு, விசாரிச்சு யாரி போய்க்கோ, டிக்கெட்டை போட்டுக்கோ அப்படின்ட்டு நிறைய பேர் ஒதுக்கிறாங்க ஏஜென்ட் மார். அவங்களும் பரவாயில்ல, நம்ம பண்ண சீப்புன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. மாசக்கணக்கில் நடந்து கஷ்டப்பட்டு என்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அப்படி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குன்னு. பட் இருந்தாலும் யார் யாருக்கு என்ன விருப்பம் அவங்க செஞ்சுக்கிட்டா நல்லது. நாங்கெல்லாம் ஒரு பேக்கேஜ்னா இப்போ 10,000 ரூபா செலவு பண்ணால் 15,000 ரூபா கேட்டால் தான் இந்த செலவு கரெக்டாக 15 ரூபாயில வந்தால் நிற்க வந்து. நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கிழிச்ச கோட்டில் தாண்டாமல் நிற்க முடியாது, தாண்டி தான் ஆகும். செலவுகள் என்றைக்குமே அப்படிதான். நாம் 10,000 ரூபா ஆகுதுன்னா அது 15,000 ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு கூடுதல் கேட்குறான்னு தோணும். அதே நம்ம செஞ்சா என்ன, செய்யுங்க, நீங்களே செஞ்சுருங்க, எங்களுக்கு வேலை ஈஸி. அப்படின்னா நாங்கள் பெர்மிட் போட்டு மேலே உள்ள பார்ட்டி எனக்கு வந்து பெர்மிட் ஒரிஜினல் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நீங்கள் பிசிசி எடுத்து நீங்களே சப்மிட் பண்ணி நீங்கள் என்னைக்கு விசாரிச்சு நீங்களே டிக்கெட் எடுத்து அழகு போல ஏறி போயிடலாம். அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-30,000 டிஃபரன்ஸ் வரும். வந்தால் நீங்களே 2-3 பலஞ்சா அந்த பணம் போயிடும் இல்லையா? சரி நண்பர்களே, நான் எதுனாலும் உங்களுடைய கருத்துக்கு இணங்கி தான் நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கும் புரியும் வேற இடத்துல அனுபவப்படுகின்ற பொழுது. அதனால உங்களுக்கு நான் செஞ்சு தரணும்னா நாங்கள் இதில் அனுபவசாலி 4 இடத்துல டையப் வச்சிருக்கோம், பண்ணி தரலவா, நீங்க செய்யணும் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரயோஜனப்படலாலும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும். ஓகே.